என்னாகுமே 7 புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். இந்த என்னாகும் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சபிக்க வேண்டும், அவர்களுக்கு விரோதமாக மந்திரம் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு மனிதன் மூலமாக எழும்பி சபிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுதிலும், ஆனால் அதே மனிதன் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. இன்றைக்கு நீங்க கூட கலங்கி கொண்டிருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில இந்த வேலையின் மூலமா வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போய்கொண்டே இருக்கிறது. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வியாதி நிமித்தமாக என் குடும்பத்துக்கு யாரும் எங்களுக்கு விரோதமா செய்திருக்கிறார்கள், அல்லது இந்த வீட்டை கட்டி முடிச்சிடலான்னு நினைக்கிறோம், ஆனா இந்த வீட்டை கட்ட முடியாதபடி ஒரு தடையாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லது என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் நடைபெறும் என்றும் நினைக்கிற, ஆனா அந்த திருமண காரியங்கள் நடைபெற முடியாதவரை ஒரு தடையாக காணப்படுகிறது. அல்லது என் மனைவிக்கு கர்ப்பம் அடைகிறார்கள், ஆனா உடனே அபாஷம் ஆயிடுறது. எனக்கு விரோதமாக அல்லது என் மனைவிக்கு விரோதமாக யாராவது ஏதாவது செய்திருக்கிறார்களா என்ற ஒரு பயத்தோடு நீங்க காணப்பட்டு கொண்டிருக்கீங்களா? நான் ஒன்னே ஒன்னு சொல்றேங்க, மந்திரத்துக்கு வல்லமை இருக்கிறதா? இந்த தேசத்துல மந்திரவாதிகள் இருக்கிறார்கள், மந்திரம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனிதர்களுக்கு விரோதமாக அநேக உறவினர்களும் நண்பர்களும் மந்திரத்தின் காரியங்கள் இருக்கிறதா? மந்திரத்துக்கு வல்லமை இல்லைன்னு சொல்ல, ஆனா அந்த மந்திரத்தை காட்டிலும், மந்திரத்தினுடைய வல்லமைகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பெரிதா இருக்கிறது. ஒரே ஒரு மந்திரவாதி சொன்ன சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். தொட்டனா என்று எல்லாருக்குமே கிறிஸ்துவ மத்தியில் மிகவும் அறிமுகமானவர். அவர் இன்றைக்கு ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். அவருடைய வாழ்க்கையில ஒரு மந்திரவாதியா இருக்கும் போது ஒரு வாலிபன் ஒன்று சொன்னார், நான் ஒரு பெண்ணை நேசிக்கிறேன், அந்த பெண்ணிடத்தில் நான் போய் சொல்ற, அந்த பெண்ணை எப்பொழுதுமே வெறுக்கிறார்கள், நான் உன்னை காதலிக்க மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த தொட்டனா சொன்னார்கள், அந்த பெண்ணுடைய காலுடைய மண்ணை நீ எடுத்துக்கொண்டு வா, அந்த பெண் நடந்து போகிறார்ல அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு வா, நான் அந்த பெண்ணை உன்னை நேசிக்கும்படியாக வசியம் செய்கிறேன் என்று அந்த மந்திரவாதி சொல்லும்போது அந்த வாலிபன் சென்று அந்த பெண்ணுடைய மண்ணை எடுத்துன்னு வந்து மந்திரவாதியின் இடத்துல கொடுத்த போது மந்திரம் செய்தார்கள். மந்திரவாதி எப்பொழுதுமே அவங்களிடத்துல என்ன வல்லமை இருக்குன்னா அவங்களோட ஒரு பிசாசு இருப்பான். ஏன்னா நிறைய ஒரு சில மந்திரவாதிகள் இடத்துல நான் பேசியிருக்கிறேன், சொல்லுவாங்க அவங்க கிட்ட எப்பொழுதுமே ஒரு குட்டி சாத்தான் வல்லமைகள் இருக்கும். அவர்கள் தான் அந்த பிசாசுக்கு தேவையான காரியங்களை செய்து அனுப்புவார்கள். இந்த வீட்டுக்கு போ, அந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துல போய் இந்த காரியங்களை செய்யும் சொல்லி யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக ஏவி விடுவார்கள். அப்படி இந்த பெண்ணுக்கு விரோதமாக அந்த மந்திரவாதி ஏவி விடும் பொழுது அந்த சாத்தான் போய் அந்த பெண்ணிடத்துல நெருங்க முடியாத திரும்பி வந்து விட்டதா சொல்லுதா, என்னால போக முடியல, அந்த பெண்ணிடத்துல ஏதோ ஒரு சக்தி காணப்படுகிறது சொல்லி வந்துட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பிசாசுக்கு அநேக வல்லமைகளை செய்து பலிகளை சொல்லித்து மறுபடியும் அந்த மந்திரவாதி இன்னொரு பிசாசை அனுப்பும் பொழுது அந்த பிசாசு போய் மறுபடியும் அந்த பெண்ணிடத்தில் நெருங்க முடியாது திரும்பி வந்துதான். கடைசியாக ஒரு நல்ல ஒரு அமாவாசை இப்படிப்பட்ட நேரத்துல ஒரு பலிகளை சொல்லித்து மிகவும் வல்லமையாய் இருந்த ஒரு பிசாசை மறுபடியும் அனுப்பினார்களா. கடைசியா அந்த பெண்ணிடத்துல போகும்போது சுற்றிலுமாக ஒரு அக்கினி எரிஞ்சதை என்று அந்த பிசாசு உணர்ந்தல. கடைசியா அந்த மந்திரவாதியத்தில் வந்து சொன்னதா, இன்னொரு வாட்டி என்ன அந்த பெண்ணிடத்தில் நீ அனுப்பினாயா, உன்னை நான் கொன்னுடுவேன்னு சொல்லும் போது அந்த மந்திரம் பள்ளிக்காம போனது. கடைசியாக அந்த மந்திரவாதி மனம் திரும்பினார் என்று நம்ம உண்மையான ஒரு சாட்சியை கேட்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கூட உங்க குடும்பத்துக்கு விரோதமாக சில வல்லமைகள் வந்துட்டு போகலாம். ஏன்னா நான் ஊழியத்தின் பாதையில் அறிந்திருக்கேன், அநேக குடும்பத்துல பிசாசன் உள்ளே நுழைந்து அந்த குடும்பத்துல என்னென்னலாம் காரியம் செய்யணுமோ அனைத்து காரியங்களும் ஆனா பார்க்க முடியாது. ஆனா உண்மையா ஆவிக்குரிய வரங்களை பெற்ற மனிதர்களும் ஆவிக்குரிய ஜெபத்துல இருக்கிற விசுவாசிகளும் அந்த சில வல்லமைகளை உங்களால உணர முடியும். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பத்துல மேக்சிமம் ஒரு 80% கிறிஸ்துவ குடும்பத்துல இந்த பிசாசுடைய தாக்குதலால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு குடும்பம் செயலிழந்தப்பட்டு காணப்படுகிறது. இதனால இழப்புகளும் காணப்படுகிறது. பொருளாதாரத்துல இழப்புகள், குழந்தை பாக்கியம் பெறாதபடி கர்ப்பத்தை அடைக்கிற ஒரு வல்லமைகள், அபாஷன் உண்டாகிறது, பொருளாதாரத்தை ஆக்சிடென்ட் காரியங்கள், சரீரத்தில் பலவீனமான காரியங்கள், எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே வேதத்தில் போடப்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக யாராவது செய்திருக்கிறார்கள், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக யாராவது செய்திருக்கிறார் என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருந்தால் இந்த வார்த்தையை என்னோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். என்னாகும் 23ஆம் அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை,
இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல். நீங்களே சொல்லுங்க, எனக்கு விரோதமாக எந்த வல்லமையும் கிடையாது, என் குடும்பத்துக்கு விரோதமாக எந்த குறி சொல்லுவதும் கிடையாது என்று நீங்க சொல்லி பாருங்கள். நிச்சயமாகவே ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக. விசேஷமாக கடைசியாக நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். என்னோட இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாக முதலாவது பார்த்தோ உங்களுக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை இந்த மாதம் முறியடிக்க போகிறார். அடுத்த இரண்டாவது சொல்லி இருக்கிறார், யாக்கோபுக்கு விரோதம் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு குறி சொல்லை. உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். என்னோட இணைந்து ஜெபிக்க ஆயத்தமா கண்களை மூடி ஜெபிப்பாங்க. அன்புள்ள தகப்பனே, அப்பா, இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனத்துல சொல்லப்பட்டது போல உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற இந்த வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு அநேக பிசாசுனுடைய தாக்குதலினால பாதிக்கப்பட்டு இந்த பிசாசுடைய தாக்குதல் எங்க குடும்பத்துக்கு விரோதமா எழும்பி இருக்கிறா, எங்க குடும்பத்துக்கு இந்த சத்துருக்கள் எழும்பி இருக்கிறது, நாங்கள் ஜெபிக்கும் பொழுதுல எங்களுக்கு விரோதமாக ஒரு சத்துருவின் வல்லமை எழும்பி கொண்டு இருக்கிறது, இந்த வல்லமையை நான் எப்படி மேற்கொள்வது என்று இன்னைக்கு திகைத்து போய் காணப்படுகிறார்கள். நான் எந்த இடத்துல போனாலும் எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, எனக்கு எப்போது ஒரு விடுதலை உண்டாகும் என்று ஒருவேளை கலங்கி கொண்டு வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற, ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவ ஜனங்களுக்கான நான் ஜெபிக்கிறேன். இப்போதே இயேசுவின் நாமத்தினால இவர்களுக்கு விரோதமாக என்னென்ன வல்லமைகள் எழும்பி இருக்கிறதோ, இவர்களுக்கு விரோதமாக என்ன விதமான காரியங்கள் எழும்பி இருக்கிறதோ, இப்போதே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற வல்லமைகள் விடுதலை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்ப அது மாத்திரமல்ல, பண்ணி சொல்லிருக்கு, உனக்கு விரோதமாக ஒரு வழியா சத்துருவான் எழும்பினால் 7 வழியா புறப்பட்டு போவான் சொல்லுது போல இவருக்கு விரோதமாக எந்த வழியாக இவங்க குடும்பத்தில் சத்துருவான நுழைந்திருக்கிறோம், இப்போதே இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன், 7 வழியாக அவர்கள் குடும்பத்தை விட்டு விலகி ஓடும்படி ஜெபிக்கிறோம். எந்த வழியா பிசாசன விலகி ஓட போறன்ற அவர்கள் அறியாதபடி கர்த்தருடைய வல்லமை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீர் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி வர போற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு தனிப்பட்ட ஆண்டவர் மத்தியிலும் நீர் வெளிப்பட போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை எந்த மாநிலங்களையோ அல்லது தேசங்களில் இருந்து இந்த செய்தியை பார்த்து கொண்டிருப்பார்கள், அவருடைய வாழ்க்கையில் எனக்கும் இந்த பிசாசு போராட்டம் இருக்கிறது, என் மனைவிக்கு பிசாசு போராட்டம் இருக்கிறது, ஆண்டவர் அந்த பிசாசின் போராட்டத்தில் விடுதலை கொடுக்கணும் ஜெபித்து கொண்டிருப்பானாம். ஆண்டவர் இந்த மாதம் நீ அற்புதம் செய்கிறார். கடைசியாக அப்பா, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒரு குறி சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான மந்திரத்தின் காரியங்கள், குறி சொல்லுகிற காரியங்கள் இப்பொழுதே அவைகள் எல்லாம் செயலிழந்து போகட்டும். யார் இவங்களுக்கு விரோதமாக செய்திருந்தாலும் அது தகுடா இருக்கட்டும், குறி சொல்லுகிற ஆவிகளா இருக்கட்டும், குட்டி சாத்தானின் வல்லமையிலா இருக்கட்டும், அல்லது ரத்தத்தின் மூலமாக கிரியை செய்கிற வல்லமையிலா இருக்கட்டும், விக்கிரகத்தின் ஆவிகளா இருக்கட்டும், எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதார வாழ்த்தி ஆசீர்வாதத்தை நான் ஜெபிக்கிறோம். முழுமையான ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ ஜனங்களே, உங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். மறந்துடாதீங்க, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. ஜெபிங்கள். ஒருவேளை இன்னும் என் வாழ்க்கையில் சில விடுதலை தேவைப்படுகிறது, இன்னும் என் குடும்பத்தில் சில மனிதர் விடுதலை தேவைப்படும் சொன்னால் கீழே கொடுக்கப்பட்ட ஊழியத்தினுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய விடுதலைக்காக எப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். முக்கியமாக ஒவ்வொரு வேலைக்கிழமை தோறும் உங்களுடைய விடுதலைக்காக நம்முடைய விடுதலை ஸ்தலத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் பெருங்குளத்தூர், தாம்பரத்தை அடுத்த பெருங்குளத்தூரில் காமராஜன் என்ற பகுதியில் நம்முடைய விடுதலை ஸ்தலம் இருக்கிறது. நீங்கள் வாருங்கள், உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லது மற்ற எந்த நேரத்தில் வேணால் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின் மூலம் இந்த மாதம் மூலம் நடத்துவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து ஆசீர்வாதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.